அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான, டேஸ்டியான, அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம 90ஸ் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப பிரபலமான நம்ம கடலை உருண்டை எப்படி செய்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த கடலை உருண்டை நம்ம 90ஸ் கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியுங்க. நம்ம ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கையில, நம்ம ஸ்கூல் பக்கத்துல விக்கிற கடையில பார்த்தீங்கன்னா, இந்த கடலை உருண்டை விப்பாங்க. இது நம்ம எல்லாருமே நல்லா விரும்பி வாங்கி சாப்ட்டுருப்போம். அதே டேஸ்ட்டுல இந்த கடலை உருண்டை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம கடலை உருண்டை செய்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம நிலக்கடலை எடுத்துக்குறோங்க. பாருங்க நிலக்கடலை ஒரு 50 கிராம் கிட்டக்க எடுத்துக்கிட்டோம். அது நிலக்கடலைய தோல எடுத்து வச்சுக்கிறணும். அடுத்து நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஜீனி சேர்த்துக்கலாம். இத நம்ம இப்ப ஜீனி சேர்க்குறோம். ஜீனிய மிக்ஸியில போட்டு நல்லா பவுடர் அரைச்சு வச்சுக்கிறோங்க. அடுத்ததா நம்ம நிலக்கடலையும் பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் திரி திரியா அரைச்சு வச்சுக்கிறணுங்க. தண்ணி ஊத்தாம நிலக்கடலைய பாருங்க, பருப்பு கொஞ்சம் லைட்டா கடிப்படுற மாரி அரைச்சு வச்சுக்கிறணுங்க. அதில நம்ம சுகர் பவுடர் பண்ணி வச்சிருக்கத சேர்த்துக்கிறணுங்க. பாருங்க. சேர்த்துக்கிட்டு, இப்ப அந்த நிலக்கடலை நம்ம திரி திரியா அரைச்சு வச்சிருப்போம்லங்க, அதையும் இந்த சுகர் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம நெய்ய ஒரு 3, 4 ஸ்பூன் கிட்டக்க உருக்கி வச்சுக்கிறணுங்க. உருக்கி வச்சுக்கிட்டு, அதையுமே இதில ஆட் பண்ணிக்கிறணுங்க. பாருங்க. உருக்குன நெய்ய சேர்த்துக்கிட்டு, நம்ம சுகர் சுகர் பவுடர் இருக்குல்ல, அது நிலக்கடலை, நெய் 3மே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கொஞ்சம் அமுத்தி பிசைஞ்சு விட்டுட்டு, நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதுதாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியா, அதே டைமு குயிக்கா செஞ்சிரலாம். நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இப்ப நம்ம நிலக்கடலை உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸ் அதிகம் இருக்குங்க. அதனால நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க. சூப்பரா கடலை உருண்டை ரெடி ஆயிருச்சு. இந்த கடலை உருண்டை சாப்பிடுறதுக்கு நல்லா டேஸ்டியா இருக்குங்க. வாயில வச்சோனே கரைஞ்சிருங்க. பாருங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுறது பாருங்க. நல்லா சூப்பரா எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இந்த கடலை உருண்டைய குயிக்கா 2 நிமிஷத்துல செஞ்சிரலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா டேஸ்டியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.